ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் உடைய கம்பேக்கு. ஸோ இவங்களுடைய சீரியல் எப்போ தான் விஜய் டிவியில் வரும் அப்படின்ற மாதிரி நானுமே காத்துட்டு இருந்தேன். எஸ், ஆக்ட்ரஸ் சரண்யா. ஸோ அவங்களுடைய கம்பேக் இன் விஜய் டிவி ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு வைதேகி காத்திருந்தால அவங்க ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நான் வச்சிருந்தவங்க மேலே. பட் அது வந்து சடனாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் அதை தொடர்ந்து என்ன சீரியல் என்ன சேனல் அப்படின்னு ரொம்ப பேசிட்டு இருந்த நேரத்தில் விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. எஸ், பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் நம்ம சரண்யா சீசன் 1ல் முல்லைக்கு ரீப்ளேஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காவியா போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ விஜய் டிவியில் அகைன் அவங்க கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, அதுவும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிஎஸ் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சித்து ஃபேன்ஸும் சரண்யா ஃபேன்ஸும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் யாருக்கு பேரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செந்திலுக்கு பேருங்க. எஸ், செந்திலுக்கு யார் தான் பேரு அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் செந்திலுக்கு பேரு சரண்யா தான் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ், நெக்ஸ்ட் வீக் ப்ரமோவில் வந்துட்டு ரிவ்யூ காமிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு சரண்யாவுடைய ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆகிறாங்க. எஸ், அவங்க ஃபேமிலி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் இமாம்ஸ். எஸ், நம்மளுடைய திருமதி செல்வம்ல வந்துட்டு பாகியம் ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரோலுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக இருக்கணும். அதே 8 o'clock ஸ்லாட்டில் வராங்க. ஸோ கண்டிப்பாக ராக்கிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ ஹீரோயினுடைய அப்பா ரோலில் வந்துட்டு சைவம் ரவி சார். ஸோ அவர் தான் பண்ணுறாரு. ராஜராணி சீசன் 2ல் ஹீரோவுடைய அப்பா ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவர் தான். ஸோ இவங்க 3 பேர் தான் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹோப் இவங்களில் யாராச்சும் தங்கச்சி இருக்காங்களா அது மாதிரினா டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எனிவே இவங்க 3 பேரும் விஜய் டிவியில் ஒன்ஸ் அகைன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். எனக்கு பர்சனலாக சரண்யாவுடைய கம்பேக்கும் கௌதமி மேமுடைய கம்பேக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பெரிய நெகட்டிவ் கேரக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி தான் நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சரண்யா பாசிட்டிவாக இருக்கலாம், பட் கௌதமி மேம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோல் வச்சு சீரியல் வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே பாண்டியன் சீசன் 2 இஸ் பேக். ஸோ ஓல்டு விண்டேஜ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டைமும். ஸோ இந்த டைமில் ஒவ்வொரு ட்ராக்கும் பார்த்து ரொம்ப அழகாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காமெடி, ஒரு பக்கம் லவ், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் எமோஷனலாகவும் சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு நியூ ஃபேமிலி வேறு. ஸோ பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கப்பா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.